It's me, Aaron. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டேட்டில் எடுக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் எடுத்த வீடியோ அழிஞ்சனால பேக்கப் இது எடுக்கிறனால திருப்பி நான் வந்து ஒரு அன்பாக்சிங் செய்கிறேன். பட் அதை அன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண திருப்பி பாய்க்கல, திருப்பி நான் அன்பாக்சிங் பண்ணுறவங்களுக்காக. ஓகே, நீங்கள் தமிழில் பார்த்துக்கலாம். எஸ், மூவர் Ge100 GE100. ஸோ இந்த மல்டிஃபெக்ஸ் படத்தில் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குது, இந்த அன்பாக்சிங் வந்து நார்மல் அன்பாக்சிங் இல்லாமல் ஒரு சின்ன கைட்லைனோட நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா நான் பார்த்த வீடியோ வரைக்கும் மலையில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, பட் தமிழில் வந்து யாருமே பண்ணலை. ஒரு சில வீடியோ இருக்குது, ஆனால் வந்து எப்படி சரியாக உங்களுக்கு ஏற்ற பேச்சஸ் எடுக்கிறது, உங்களுக்கு ஏற்ற டோன் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ரஃப் த்ரூ நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் அன்பாக்சிங். ஓகே கேஸ், இதுதான் இந்த GE100 மல்டிஃபெஸ் கிட்டார் ப்ராசஸர். ஸோ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓகே, உங்கள் பேக்கேஜஸை திறந்தா ரெண்டு திங்ஸ் இருக்கும். ஒன்று அடாப்டர், இன்னொன்று நம்மளோட மல்டிஃபெக்ஸ் பேடல். ஸோ முதல்ல நம்ம அடாப்டர் என்னங்கிறது பார்ப்போம். இதை நான் அன்றைக்கே திறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு மறுபடியும் திறக்கிறேன். பையெல்லாம் பிடிச்சாச்சு அன்றைக்கி, பட் இன்னும் டெஸ்ட் பண்ணல எதுவுமே. ஓரளவுக்கு நாங்கள் அன்றைக்கி கடையில் டெஸ்ட் பண்ணோம். ஓகே, இது எங்கே வாங்கின சொல்லிடுறேன்னே. இது வாங்கின இடம் வந்து மியூசிக் பிளீஸ்லேருந்து மலேசியாவில் மியூசிக் பிளீஸ் இடம் இருக்குது, அங்கே வந்து நான் வாங்கினது. ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோ சொல்கிறேன், எவ்வளோக்கு வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து UK மாடலோட அடாப்டர், நீங்கள் பார்க்கலாம். இது அதோட சாக்கெட்ஸ். ஸோ ஓகே, இது இங்கே வச்சுருவோம். ஓகே, இது பேக்கேஜிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃபான பேக்கேஜிங் தான் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து நம்மளோட இதை படிக்கவே மாட்டோம், ஆனால் இது நம்ம ரொம்ப தேவை. இது வந்து அதோட மேனுவல், ஓனர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எல்லா மொழியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் பார்த்து இந்த மேனுவல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், என்னென்ன எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா மல்டிபிள்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம அதோட நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ பார்த்து இங்கே வச்சுருவோம். ஓகே, லெட்ஸ் கோ. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எஸ், ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக கை அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் கை அளவு தான் இருக்கும், ரொம்ப சின்னது. ஓகே, இது என்னென்னு நான் உங்களுக்கு கரண்ட் போட்டு காட்டிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து மொத்தம் 1 2 3 4 போர்ட்ஸ் இருக்குது. மொதல் போர்ட்ஸ் வந்து DC இன், அதாவது நம்மளோட பவர் கேபிள் போர்ட்ஸு. இது வந்து உங்கள் ஃபோனு இல்லை ஆக்ஸ் கேபிள் போடுறதுக்கு உங்களுக்கு இது ஜாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்புட், இது வந்து இதுலேருந்து உங்கள் எம்முக்கு வந்து அவுட்புட் ஆகிறது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்புட், உங்கள் கிட்டார் இதில் இன்புட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம போட்டோன்னே இந்த பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து ப்ரீசெட்டர்ஸ் இருக்குது. ஓகே, இப்படி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது என்னென்ன பயன்பாடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்குமா. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ஒரு கம்ப்ரெஸர் பெடல் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து பெடல் வச்ச ஒரு மல்டிஃபெக்ஸ் பெடல். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பாய்க்கலாம். எப்படின்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா வாவ் பெடலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த அந்த இஃபெக்ட் வந்து இதில் வரும். இல்லைனா நீங்கள் வந்து பிளெண்டிங்க்கு பாய்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இஃபெக்ட்க்கும் ஒவ்வொரு பெடல் நீங்கள் பாய்க்கலாம் இதில். ஓகே, ஸோ ஓகே, முதல்ல சொல்லிடுறேன் இது என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து உங்கள் மோட் பார்த்தீங்கன்னா உங்கள் மோட்னு எழுதியிருக்கும். ஸோ மோட் வந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட இஃபெக்ட்டுக்கு நீங்கள் மோட் செட் பண்ணலாம். அதாவது மேலே இருக்கிற அந்த கலர் லைட் தான் பாருங்கள், இஃபெக்ட் DSM NS EQ ஈக்குவலேஷன் மோட் டிலே ரிவர்ப் RS வந்து செட்டிங்ஸ். அது வந்து ஃபுல் ட்ரம்க்கு இங்கே செட்டிங்ஸ். இது வந்து என்ன ட்ரம்மோட இது வந்து செட்டிங்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களோட குயிக் சேஞ்ச்க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பெடல் வந்து இந்த இஃபெக்ட் வேணால் குயிக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 80 பெடலோட இஃபெக்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ குயிக் சேஞ்சுக்கு நம்ம முக்கால்வாசி என்ன பார்ப்போம்னா இந்த காலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் அட்லீஸ்ட் பெடல்னாலே நம்ம காலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட இஃபெக்ட்டுக்கு நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகே, இதில் சேஃப் இருக்குது, பெடல், ரிதம், லெசன், டேப், லூப். சேஃப் வந்து நீங்கள் இங்கே என்ன இஃபெக்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ரெஸர் வந்து ஓரளவுக்கு ஆனில் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஆஃப் வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து டிலே வேணுமா, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த சேஃப்க்கு இன்னொரு பயன்பாடுக்கு நான் சொல்கிறேன் என்னத்துக்குன்னு. பெடலோட இது இஃபெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். லெசன் வந்து அதுக்குள்ளே வந்து G-man A-man சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாஸ் இருக்கும். அதை ஆக்சுவலி பார்த்தா ஒரு நல்ல வேறு வச்சுருக்கலாம், பட் பரவாயில்ல வச்சுட்டாங்க. நீங்கள் ரிதம் ஃபாலோ பண்ணி விளாடலாம். நீங்கள் டேப் வந்து இது நான் யூஸ் பண்ணதில்லை, ஸோ நான் யூஸ் பண்ணது தான் சொல்லுவேன் என்னன்னு சொல்லிட்டு. லூப் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் சாங் விளாட போகிறீங்கன்னா ஜஸ்ட் அது லூப் மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இது கீழே வந்து ஒரு சின்ன ஆடியோ ரெக்கார்டு மாதிரி
நீங்கள் என்ன விளாட்றீங்க ரெக்கார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் அது மேலே நீங்கள் ஓவர்லே பண்ணலாம். ஓகே, நீங்கள் இன்னொன்று நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இதுலேருந்து இங்கே மாற போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். இந்த வேல்யூ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மாறும். கம்ப்ரஸரில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், பியூர் பூஸ்ட், ஃப்ளாகர், டர்மோடோ, இதை வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் தாட்டி பார்க்கணும். ஓகே, இப்போ நான் அது வச்சிட்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கிட்டாரை போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே கேஸ், இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பி ஒன்று இருக்குது, அப்புறம் யூன்னு ஒன்று இருக்குது. பினா ப்ரீசெட், இதுக்கு உள்ள ப்ரீசெட் 80 ப்ரீசெட் வந்து அதோட கஸ்டமைஸ் பண்ண முடியாத ப்ரீசெட் இருக்குது. யூ வந்து உங்களுக்கான ப்ரீசெட். நீங்கள் ஓகே நான் கற்றுக் கொடுக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ட்ரை க்ளீன் இப்போ சொன்னால் இந்த வா பெடல் எதுக்குன்னா, ஐ மீன் இந்த பெடல் எதுக்குன்னா பாருங்க ஒரு மாதிரி வான்னு கேட்குது. ஸோ சில பேருக்கு இந்த இஃபெக்ட் பிடிக்கும், ட்ரை க்ளீன். ஓகே, நம்ம இப்போ வந்து வேறு இஃபெக்ட் போவோம். இது வந்து பீல் ஆடுறேன் நான். ஓகே, வா ஓகே, இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், இந்த இஃபெக்டை நான் வந்து 3வது இஃபெக்டை நான் 2வது வர போகிறேன், 2வது இஃபெக்டை நான் வந்து 3வது வர வைக்க போகிறேன், முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் அனலாக் பேடில் பார்த்தீங்கன்னா ஒரு இஃபெக்ட் நீங்கள் தட்டினாலே உங்களுக்கு வரும். 1 2 3 இஃபெக்ட் நீங்கள் வச்சுலாம் உங்களுக்கு. இதில் முடியுமா கேட்டால் பியில் முடியாது, பி ப்ரெஷரில் முடியாது, ஆனால் யூ ப்ரெஷரில் முடியும். அதாவது அதே ப்ரெஷர் தான் அங்கேயும் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்னா யூவில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஓகே ஓகே ஜாஸ் க்ளீன், இப்போ வந்து ஜாஸ் க்ளீன் நான் ஆடுறேன் வச்சுங்களேன். சாரி ஓகே ஜாஸ் க்ளீன் ஆடுறேன். இப்போ வந்து டக்குன்னு நான் வந்து டெஸ்டார்ஷன் போகணும், அதாவது மெட்டல் ஏதோ டெஸ்டார்ஷன் போகணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹாட் அக்காஸ்டிக் போக போகிறேன். அப்புறம் ஃப்ளைங் காரஸ். இது வந்து 1 2 3ன்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து இந்த 4வது இடத்துல வந்து நான் வந்து இப்போ ஓகே இந்த 6வது எடுத்து சாரி ஓகே இந்த 7வது மாடல் மெட்டல், இந்த மாடல் மெட்டல் எடுத்துகிட்டு நான் வந்து எனக்கு வந்து நான் 4வது இடத்துல வைக்க போகிறேன். இந்த மாதிரி அக்காஸ்டிக் பத்தில் வைக்க போகிறேன். எப்படின்னா ஈஸி தான். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஓகே மாடல் மெட்டல் போயிட்டீங்களா, என்ன பண்ணுவீங்க சேஃப் நாம்த்தணும். நீங்கள் சாரி சேஃப் நாம்த்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 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 மேனுவல் மாதிரி வரும். U18 U7 போட்டு பார்த்தீங்கன்னா அதான் அந்த பெடலோட நம்பர். இப்போ நீங்கள் இந்த பெடலை வச்சு இந்த பெடலோட கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் இறங்கும். என்ன சொன்னேன், நம்ம அந்த 4 இடத்துல தான் சொன்னேன். ஸோ வைக்க போகிறீங்களா ஜஸ்ட் சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இடத்துல அக்காஸ்டிக் பக்கத்தில் இப்போ அக்காஸ்டிக் ஆடுறேன். நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரீசெட் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன தேவைன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாடல் மெட்டல் வந்து எனக்கு ஓகே இந்த மெட்டலில் வந்து எனக்கு வந்து டிலே வேணும் அப்படின்னா இந்த மோட்டை திருவுங்க. ஜஸ்ட் கோ ஃபார் த மோட். அங்கே டிலே நான் இருக்கா, ஆனால் டிலே டீசல்லையோ ஆஃபில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணோம், இதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் வந்துடும். சரிதா, இது ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணிங்கன்னா கட் ஆஃப். அப்போ உங்களுக்கு டிஜிட்டல் டிலே வேணால், எனக்கு அனலாக் டிலே வேணும்னா ஜஸ்ட் இந்த வேல்யூ கிளிக் பண்ணிங்கன்னா சாரி இந்த வேல்யூ கிளிக் பண்ணிங்கன்னா அது ஏற்கனவே தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி திரும்பினா போதும் அனலாக் மாறிடும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து லெவல் எடுத்து போகிறீங்க. நான் இந்த டிலேயில் வந்து எனக்கு லெவல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லெவல் இங்கே இருக்குது 20 இருக்குல்ல, ஜஸ்ட் இப்படி ஏற்றினா போதும் லெவல் ஏறுது பாருங்கள். அதுக்கேற்ற லெவல். ஸோ இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன லெவல் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கான ப்ரிசெட் வச்சுட்டீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இஃபெக்ட்ஸ் பெடலாம் ஆன் பண்ணிட்டீங்க, இந்த டிலே ஆன் பண்ணிட்டீங்க. நீங்கள் திருப்பி நீங்கள் மாற்றினீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, பிகாஸ் அது சேஃபில் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், எதை பண்ணாலும் மறுபடியும் நீங்கள் சேஃப் அமுத்திட்டு 4வது லக்கா சேவ் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எப்போ ஆன் பண்ணாலும் அந்த இஃபெக்ட்
எப்போ நீங்கள் ஆன் பண்ணாலும் அந்த இஃபெக்ட் வந்து திறந்துருக்கும். திறந்துருக்கு. நீங்கள் சாத்த போகிறீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைஃப் போக முன்னாடி சாத்திடலாம் நீங்கள். ஸோ இந்த குயிக் லெசன் வந்து உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் மொத்தம் நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்கள், சாட்டிகிட்டே பண்ணுங்கள். சிலதான் என்னன்னே தெரியாது. ஓகே, பாருங்க, இதுக்கு வந்து இந்த பெடல் வந்து ஒரு மாதிரி கம்ப்ரெஸர் கொடுக்கும் உங்களுக்கு, வாவ் மாதிரி. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஓகே மெட்டல் போனதால் நம்ம மெட்டலுக்கு வந்து இருக்காது. மெட்டல் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து அதுக்கு டெப்த் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அதில். ஓகே, வேறு எதுவும் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது விலை பார்த்தீங்கன்னா 230 கிட்ட தான் வாங்கினேன். மலேசியா மணிக்கு RM200. மற்ற கரன்சி எனக்கு சரியாக தெரியல, பட் சீப்பஸ்ட் எவர். இது வந்து சீப்பஸ்ட் எவர் நீங்கள் வாங்கலாம். இது எங்கே வாங்க போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மியூசிக் பிளேஸில் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் ஓகே கேஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பெடல் ஒரு வியூவை. இந்த பெடல் வந்து மேமாங் ஒரு நல்ல ஒரு இன்சைனான பெடல் நான் சொல்லுவேன். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பெடல் வந்து நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் கிடைக்காது, உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த பெடல். சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நல்ல சீப் அண்ட் நல்ல குவாலிட்டி. இது பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க. கீழே போட்டால் உடஞ்ச லெவலில் தான் இருக்குது. பட் சில இடத்துல மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில இடத்துல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் காஸ்ட்டை பொறுத்து இருக்குது எல்லாமே. ஸோ இதை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெடல் வந்து ஒரு காம்பேக்டான நல்ல பெடல்னால நீங்கள் வந்து எங்கே வேணால் எடுத்து போகலாம். ஜஸ்ட் ஒரு பாக்ஸில் வச்சு டக்குன்னு நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஒரு 30-40 பெடலோட சைஸ்க்கு கிடைக்கிறது பதிலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்ரெசர் பெடல். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ செய்கிற கம்ப்ரெசர் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வாவ் பெடல் கூட தனியாக இருக்குது. ஸோ யா, ஒரு குட் பெடல்லாம் சொல்லலாம். இதில் மெமரி கூட இருக்குது. நீங்கள் ஆக்ஸைன் பண்ணிட்டு உங்கள் தனியாக உங்களோட சாங்ஸை போட்டு நீங்கள் அது மாதிரி ஓவர் டியூன் பண்ணி ஆடலாம் நீங்கள். ஸோ ஒரு நல்ல பெடல் வாங்க போகிறீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் இன்வெஸ்ட் இன் மூவர் ge100. ge200 இருக்குது, 150 இருக்குது, 250 300 கூட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லோவர் காஸ்டான பெடல். ஸோ உங்களுக்கு அப்படி எந்த டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கீழே எனக்கு கமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் போனால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து இதுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும், இதை வந்து தனியாக நான் ஒரு வீடியோ எனக்கு புரிதலுக்கு வேணும்னா ஜஸ்ட் லெட் மீ நோ. உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, மறக்காமல் சொல்கிறேன். பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி ஸ்லாட் இருக்குது. அப்படி நீங்கள் லைவ் இன் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி லைவ் இன் பண்ணாமல் பேட்டரி விளாட போகிறீங்கன்னா பேட்டரி ஜஸ்ட் ஒரு 2 பேட்டரி நினைக்கிறேன் போட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைவ் இன் பண்ணாமல் நீங்கள் பேட்டரி போட்டு எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்க்கு உங்களுக்கு பேடல் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் மூவ். ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். ஓகே, ஃபீல் சாட்டிஸ்ஃபை. ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, ஃபீல் சாட்டிஸ்ஃபை. ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாம் ஜஸ்ட் பக் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் ரொம்ப லென்த்தாக இல்லை. உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஸோ எஸ், மறந்துடாமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பெல்லை நீங்கள் வச்சுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திப்பேன். பாய்.